வருமானிப்போம். அன்பிற்குரியவர்களே, ஞான வெளியில் தொடர்ந்து நாம் சிந்தித்து வரோம். ஞான பயணம் இல்லையா? ஞான பயணம்ங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைல் தான். அது ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சிந்தனை இல்லை. வாழ்கிற வாழ்க்கையை ஒரு அழகு முறையோடு இதன் யூனிட் இல்லையா? நம்ம ஏனோ தானோன்னு இல்லாம ரோடுங்கிறது பாதை பெருசா கிடக்கும். ஆனா அந்த பஸ்ஸோ வண்டியோ போறதுக்கு சரியாக ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு ஒரு வரைமுறைப்படுத்தி 2 பக்கம் கோடு போட்டு போட்டிருப்பாங்க. அப்ப இதை தாண்டி போக கூடாது, இதுக்குள்ளதான் போகணும் இல்லையா? வரைமுறை கண்டிப்பாக வேண்டாம். வாழ்க்கையில வரைமுறை இல்லைன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒரு பயணத்துக்கு அப்படிதான், ரோட்லயும் அதை விட்டு பள்ளத்துல இறங்கிறாருங்க. போகும்போது திரும்பும் போது அங்க சிக்னல் போட்டிருப்பாங்க, டேனிங்க, ஸ்பீட் பிரேக் வச்சிருந்தா அதுக்கு இப்படி எல்லாமே நமக்கு ஒரு அறிவிப்போட அந்த வண்டி வாகனம் ஓட்டுறது எளிமையாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு என்ன சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம். அதான் ஒழுக்க நெறி, அறநெறின்னு சாதாரணமா சொல்லிட்டேன். அந்த அறவழி வாழ்வது என்பதுன்னா இப்படித்தான் வாழணும். நம்மளை விட ஒரு பெரியவங்களை கண்டா வணக்கம் சொல்லணும். சின்னவங்களா இருந்தாலும் கூட பேசும்போது அன்பா பேசணும். பொய் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்லையா? அது தேவையே இல்லை. சும்மா பேருக்கு ஒரு பொய் சொல்றது கூட அது பொய் தான். ஏன்னா பொய் மனதில் பதிந்தால் அதுவும் ஒரு அழுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். சின்ன பொய் பெரிய பொய்யாக மாறும். இந்த உடம்புல என்ன ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னா, ஒன்றை போட்டால் அதை மல்டிபிள் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ள இருக்கு உடம்புலயும். சரி, இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, ஒரு கொய்யா பழமோ ஆரஞ்சு பழமோ சாப்பிடுறீங்க, அதை அது கூழாக்கி அந்த சாறுகள் எல்லாருக்கும் பிரிச்சு அது முழுக்க அப்படி பெருசாக்கிடும். அதே மாதிரி மனதுக்கும் என்ன இருந்ததுன்னா, ஒரு விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், 10 வித கண்ணோட்டத்துல அதை நீங்க பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு. ஒரு விஷயத்த சொன்னா ஏகப்பட்ட சிந்தனை வரும். அன்லிமிட்டா சிந்திக்கக்கூடிய ஆட்கள் கூட நிறைய வித்தியாசமா பார்ப்பாங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப சிவபெருமான் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இல்ல ஏதாவது ஒரு தெய்வத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தெய்வத்தை வச்சு எவ்வளவு கதைகள் கட்டி இருக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. சிவபெருமானுக்கு பிறந்தது முருகரு, அந்த அம்மாவுக்கு பிறந்தது பிள்ளையாரு, அப்புறம் 2 பேருக்கும் சண்டை வந்தது, பையனை அவரு புள்ள வந்தாரு. இது குடும்பத்துல நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள். இதை தூக்கி அதுல வைக்கலாம். ஏன்னா மனிதர்களுக்கு எளிமையா புரியட்டுன்னு சொல்லி ஒரு புறம் இருந்தாலும் அது கற்பனை தான். நீ கற்பனைகளை உள்ள விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா கற்பனையிலே போயிடும். நிஜம் அழிஞ்சு போயிடும். கொடுக்க கூடாது. நம்ம அழியறது காரணம் இப்ப நிறைய துன்பங்கள் நமக்கு ஏன் வருதுன்னா, ஏற்கனவே வழங்கப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கூட அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கோ அதை எப்படி நிர்வகிக்கிறதுக்கோ நமக்கு பலன் இல்லாம போயிருக்கோம். துன்பம் வரும், யாருக்குதான் வராது? அவன் பெரிய பதவியில இருந்தாலும் அவங்களுக்கும் உண்டு இல்லையா? பணம் இல்லாதவனுக்கு தான் துன்பம்னு இல்லை. அது வெரைட்டியா இருக்கும், வேற வழியில அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு அழுத்தம் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு வரும். இந்த துன்பம் இப்படித்தான் அப்படித்தான் இல்லை, அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். அதுல இவங்க ஞானத்துல இருந்தா, ஒரு குரு உபதேசங்களை பெற்றுக்கிட்டு இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், பயப்படாம இருக்கலாம்னு வரும். ஒரு சாவுன்னு வச்சுங்களேன், யாராவது இறந்து விட்டா அது ஒரு இட்ஸ் அ ஃபீலிங் தான், சேட் ஃபீலிங். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம அதை என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணிட்டு அது நல்லடக்கம் பண்றதுக்கு மற்றதுக்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். அவங்க கர்மம் அவங்க முடிச்சுட்டு போயாச்சு. அதுக்காக நம்ம வீட்லயே படுத்து கிடந்து சாப்பிடாம நிறைய பேர் சூசிப்போம். அண்ணன் தம்பிகளை யாராவது செத்துட்டாங்கன்னா சிலவங்க என்ன பண்றாங்க, அதை நினைத்து மெண்டலானவங்க இருக்கிறாங்க, லைஃப பேஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் அதை தாக்கு பிடிக்க முடியாம, இப்போ கணவன் மனைவிகள்ல கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா, மனைவி சேர்த்துட்டாங்கன்னா புருஷனும் சூசைட் பண்றான். அந்த மாதிரி உள்ள அன்பு உள்ளங்கள்லாம் இருக்குது. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அன்பை இருக்கிற வரை நீங்க பயன்படுத்துங்க. வாழ்கிற போது அதை காட்டுங்க. அப்போ மனசுல வச்சுட்டு சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு செத்தம்பரம் ஐயோ மனைவியோ புருஷனோ சொல்றதுங்கிறது எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. உங்களுக்கே பிரயோஜனப்படாது. ஏன்னா உங்க மனசு என்ன
இளைக்கிறோம், பலகீனமாயிரும். அதை நினைச்சு 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 இருக்கும் போதெல்லாம் சண்டை போட்டு எடுப்பான். போன பிறகு நினைச்சு நினைச்சு அழுதாங்க. என்ன பயன் இருக்கிறது? அப்ப வாழ்க்கையினுடைய அந்த வழிமுறைகள் தெரியவில்லை. அதான் ஒரு பயணத்துக்கு ரோட்ல போகும்போது இந்த சிக்னல் போட்டிருந்தா இப்படி போகணும், இங்க போனா வளையுது, இங்க மேல ஏறுது, இங்க இறக்கம் இருக்குது என்கிற மாதிரி எல்லாம் போட்டுருவோம். அதுக்குள்ள ரோட கிராஸ் பண்றது கூட டபுள் லைன் போட்டுருந்தா போக கூடாது இல்லையா? அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, சிக்னல்ஸ் இருக்கு. லைஃப்லயும் சேம் திங். இப்ப நம்ம பாருங்களேன், சாதாரணமா நம்ம வாழ்க்கையிலயும் இப்ப ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டும்போது காம்பவுண்ட் கட்டுவோம். இவ்வளவுதான் நம்ம அளவு. அதுக்குள்ள நீ என்னவும் பண்ணிக்கலாம். ஒரு காம்பவுண்ட் கட்டிட்டு உள்ளுக்கு நீ குப்பையும் போடலாம், நெருப்பும் வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். நான் என் வீட்டுல தான் நெருப்பு வச்சேன்னா அடுத்த வீட்டுல ஓலைக்குறையா இருந்தா அங்க பிடிச்சிடும் ஈஸியா இல்லையா? அப்ப நீங்க கட்டுத்திட்டத்தை பண்ணுகிற பொழுது நீ நெருப்பு வச்சுக்க, எதுவும் வச்சுக்க, உன்னுடைய தேவைக்கு வச்சுக்க, அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி வைக்க கூடாதுங்கிற போது கட்டுப்பாடு வரும் சாதாரணமா. அப்ப ஒரு வீடு கட்டும் போதே நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு காம்பவுண்ட் கட்டணும். யாரும் வந்தாச்சுன்னா வாசல்ல ஒரு காலிங் பெல்ல வச்சிருக்கோம். பெல் அடிச்சுட்டு தான் உள்ள வரணும், திருப்பின வந்துடக்கூடாது. அப்புறம் நிறைய கொஞ்சம் வசதியான வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா டோர்லயே கண்ணாடி மாட்டிருப்பாங்க, லென்ஸ் இருக்கும். அப்ப இங்க இருந்தே ஒரு பார்வை பாத்துக்குவாங்க. அந்த லென்ஸ்ல வெளியில நிக்கிறவங்க யாரு, இவங்களை திறக்கலாமா வேண்டாமான்னு. சிலவங்க மைக்கே வச்சிருப்பாங்க, அங்க இருந்து பேசிக்கலாம். இங்க வீடியோ இது வச்சிருப்பாங்க இல்லையா? சிசிடிவி மாதிரி வச்சிருந்தாங்கன்னா, கேமரா வச்சிருந்தாங்கன்னா இங்க இருந்தே பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டு வேணும்னா அவங்கள அலோவ் பண்ணலாம், இல்லைன்னா ரிப்ளை சொல்லி அனுப்பிடலாம். அப்ப இதெல்லாம் ஒரு சேஃப் கார்டு. இது நம்மளை நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காக வைக்கப்படுவது. இதுதான் கட்டுப்பாடு. இதுதான் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையில உள்ளது. ஏன்னா அவன் பாட்டுக்கு படபடன்னு கதவு தட்டி அப்புறம் நம்ம சண்டை போடுறது பதிலா அவனை உள்ள விடாமலே இருக்கலாமே வேண்டாம்னா. கேட்டுக்கு வெளியே நின்று திட்டிட்டு போறான், வேண்டாதவனை நம்ம எதுக்கு விடணும் இல்லையா? அப்ப நம்மளை நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கும் அடுத்தவர்களோடு பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கும் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் தேவைப்படுகிறது. அப்போ இதே மாதிரிதான் சாதாரணமான வாழ்க்கையில இந்த மாதிரி காமன் லாஸ் இருக்குது. காமன் லாஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் பொதுவானது. பர்சனல் லாஸ் இருக்கு. செல்ஃபா ஒவ்வொரு ஆளும் பர்சனலா நாம நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எப்படி வாழ்வது என்பதுதான் தனி மனித அறம். அது பொது அறம்னு சொல்லுவாங்க. பொது அறம் வேறு, தனி மனித அறம் வேறு.